திரு பொன்ராஜ், ஒரே தேர்தல் அதே போல தொகுதிகள் குறைப்பு, இந்த ரெண்டுமே மாநில உரிமைகள் அல்லது மாநிலங்களுக்கான சிக்கல், குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு சிக்கல்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. ஒரே தேர்தலில் திரு ரவியும் சொல்றாரு, அதே போல சிவசங்கர் இன்னும் நாங்கள் காலம் இருக்குங்க, அதில் நிறைய கோரிக்கைகள் இருக்கு, பண்ணுவோன்றாங்க. உங்க பார்வை என்ன? உங்க ஆடியோ கொஞ்சம் சரியா. எஸ், இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இந்த டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்கா இருக்கும் வரை இந்த ஒரு தேர்தல் ஒரே நேஷன் ஒரு தேர்தல் என்பது சாத்தியம் இல்லை. இது வந்து ஒரு ஆட்டோகிராட்டிக் நேஷனாக இருந்தால் மட்டுமே வந்து இது சாத்தியம். அப்ப இது சைனா மாதிரியோ இல்லை ரஷ்யா மாதிரியோ மாறினால், ஒரு சர்வாதிகார ஆட்சி நடைமுறைக்கு வந்தால் இது வந்து சாத்தியம். ஏன்னா அந்த ஜனநாயகத்தினுடைய விளிம்பியங்களை காப்பாற்றணும் அப்படின்னா, அந்த ஒரு தேர்தல் ஒரு நேஷன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ரெண்டு கேள்வி. ஒரு தேர்தல் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை வந்து ஒரே நாளில் அவங்க நடத்த முடியுமா? இது ஒரு கேள்வி. நடத்த முடியாது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை இந்தியா முழுமைக்கும் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கே நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா மாநில அரசையும் கலைச்சிட்டு எல்லா மாநில அரசுக்கும் ஒரே தேர்தல், மத்திய அரசுக்கும் ஒரு தேர்தல் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த எலெக்ஷன் அவுட்கம் வந்து என்டிஏனுடைய ஓட்டு 250 தொகுதி தான் வருது. அவங்களால ஆட்சி அமைக்க முடியல. இந்தியா கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியல. சிச்சுவேஷன் எமனேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப 5 வருஷத்துக்கு ஜனாதிபதியை விட்டுறலாமா ஆட்சிய? என்ன அப்ப ஜனநாயகத்துடைய விளிம்பியங்களை என்ன நீங்க படுத்துவீங்க? கர்நாடகாவில் வந்து தொடர்ந்து வந்து ஆட்சி மாற்றம் நடந்துகிட்டே இருந்தது. இப்பதான் பெரும்பான்மை கிடைச்சிருக்கு. பீகார்ல இப்ப நிதிஷ்குமார் திரும்பவும் ஆட்சி மாற்றம் நடக்குது. நம்ம தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மா இருந்த பிறகு எடப்பாடி தலைமையிலான ஆட்சி மாற்றம் அங்க நடந்தது. அப்ப இந்த ஜனநாயகத்தினுடைய மாண்புகளை காக்கணும் அப்படின்னா இது வந்து இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நாட் பாசிபிள். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரு முறை மட்டும்தானா, இல்ல பெர்பெச்சுவிட்டியா நடக்குமா? அது அப்ப ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த முறை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது சாத்தியம், அது நடக்கும். ஆனா இது தொடர்ந்து நடக்குமா, அடுத்த முறை நடக்குமா இது அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க, அதுக்கான வழிமுறையும் இல்லை. இது ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு செயலாகத்தான் இது பார்க்கப்படும். அப்ப இது எந்த அளவிற்கு வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய அடிப்படை விளிம்பியங்களை அடித்து விட்டு ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி முறைக்கு வித்திரக்கூடிய வகையில ஒரு கவர்னர், எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கவர்னர் ஆட்சியை கொண்டு வருவதற்கான வழிமுறைகளை இன்னைக்கு அந்த வழிமுறை இல்லாதப்பே அந்த கவர்னர்களை வச்சுக்கிட்டு இவர்கள் வந்து மாநில சுயாட்சியை இவர்கள் வந்து கேலிக்கூத்தாக ஆக்கிறார்கள். அப்ப இது வந்து ஒரு பெர்பெச்சுவிட்டிக்கு வித்திடாது. அப்ப இது வந்து ஒரு தேர்தல் ஒரு நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரு முறை மட்டும்தான் என்ற நிலைமைக்கு தான் இது செல்லுமே ஒழிய அடுத்த முறை இது நடக்காது. இந்த ஒரு முறையிலேயே இவர்களால் ஜெயிக்க முடியல அப்படின்னா அடுத்த முறை எப்படி நடக்கும்? அடுத்து டீலிமிட்டேஷன் எடுத்துக்கோங்க. இப்ப டீலிமிட்டேஷன் படி மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ண நாடு, டெமோக்ராட்டிக் கிரெடென்சியல்ஸை வந்து அதிகமா உருவாக்கிய நாடு தமிழ்நாடு. தென் மாநிலங்கள் நீங்க ஃபெர்டிலிட்டி ரேட்டா இருக்கட்டும், ஐஎம்ஆர் இருக்கட்டும், எம்எம்ஆர் இருக்கட்டும், இதுல வந்து டெமோக்ராட்டிக் டிவிடென்ஸ்ல வந்து நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து கிராம ரோடுகள், கிராம சாலைகள், மற்றபடி ஜஸ்டிஸ், கவர்னன்ஸ், இது எல்லாத்துலயுமே வந்து வட மாநிலங்களை விட தென் மாநிலங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இதுக்கு என்ன வெயிட்டேஜ் இவங்க கொடுப்பாங்க? 15th ஃபினான்ஸ் கமிஷன்ல இதுக்கான வெயிட்டேஜ் போட்டு அதை லெவலிங் பண்ணி எல்லா மாநிலங்களுக்கும் ஒழுங்கா கொடுக்கல இந்த நரேந்திர மோடி தலைமையிலான அரசு. என்ன பண்ணுச்சு? உத்தரப்பிரதேசத்துக்கு 2,18,000 கோடி, பீகாருக்கு அதிகம், பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அதிகமா கொடுத்துட்டு இந்த டெமோக்ராட்டிக் டிவிடெண்டை வந்து இவங்க வந்து என்ஷூர் பண்ணாங்களா அப்படின்னா, பினான்ஸ் கமிஷன்ல என்ஷூர் பண்ணாதவர்கள் இந்த பாப்புலேஷன் படி இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து 10 தொகுதி கூட வருதுன்னு வச்சுக்கோங்க. சட்டமன்றத்துல ஒரு 10 தொகுதி கூட வருது, ஒரு 50 தொகுதி கூட வருது, பாராளுமன்றத்துல ஒரு 10 தொகுதி கூட வருது. ஆனா ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல யூபிக்கு வருமா? அப்படி வராது. அங்க வந்து 10 டைம்ஸ் கூட வரும், பீகாருக்கு 7 டைம் கூட வரும், ராஜஸ்தான்ல 5 டைம் கூட வரும். அப்ப இது எப்படி வந்து டீலிமிட்டேஷன் 2 மடங்கு ஆகும்ன்றது லாஜிக்கலா இருக்கலாம். ஏன்னா மக்கள் தொகை 2 மடங்கா இருக்கு, இல்ல 3 மடங்கு பயமுறுத்தணும்னா இப்படியே பயமுறுத்துறது. ஏன் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். நீங்க இவ்வளவு நேரம் பயமுறுத்தி இல்லாத உள்ளதெல்லாம் சொன்னதுக்கு நான் பதில் சொல்ல வேணாமா? 5 மடங்கு. கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்ப ப்ராப்ளம் என்னன்னா, எப்படிப்பட்ட ஒரு ரிஃபார்மை கொண்டு வந்துட்டு நீங்க இதை பத்தி பேசணும். அப்ப ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்னா இனிமேல் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் 5 வருஷம் மாத்த முடியாது, தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களை மாத்த முடியாது, தேர்ந்தெடுக்கப்பட்ட
சேர்மனா மாத்த முடியாது, ஒன்றிய கவுன்சிலரை மாத்த முடியாதுன்ற சட்டத்தை நீங்க கொண்டு வரணும். அப்ப மாற்ற முடியும் என்ற நிலைமை, அப்ப முதலமைச்சருடைய பிரரேகட்டிவை நீங்க குறைக்கிறீங்க. அப்ப அங்க என்ன ஆகும், ஒரு அமைச்சரை மாத்திட்டாரு வச்சுக்கோங்க, அந்த அமைச்சர் வேற 4 அமைச்சரோட சேர்ந்து ஒரு 10 எம்எல்ஏக்களை கூட்டிட்டு போய் ஒரு ஆட்சி அமைக்க வேண்டிய சூழலை உருவாக வேண்டிய சூழல் வந்திருக்கா இல்லையா? நம்ம கண்ணு முன்னால பாத்துருக்கோமா இல்லையா? அப்ப 10 பேர் 11 பேர் ஓபிஎஸ் ஓட்டு போட்டு எடப்பாடி கவர்மெண்ட் சிக்கல் ஆச்சா இல்லையா? நிதிஷ்குமாருக்கு இன்னைக்கு எப்படி சிக்கல் வந்தது? அப்ப மகாராஷ்டிரால சிவசேனாக்கு எப்படி சிக்கல் வந்தது? அப்ப இந்த இதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணணும். நீங்க அப்ப ஃப்ரீஸ் பண்ண என்ன அர்த்தம்? ஜனநாயகத்துடைய விளிம்புகளை கட் பண்ணணும். அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த ஒவ்வொரு எலெக்ஷன் தான் ஒரு ஆயுதம். இந்த 5 வருஷத்துல அவர்கள் தவறு செய்தால் மக்கள் வாக்களிக்கிறது 5 ஆண்டுகளுக்கு ஆட்சி இருக்கணும்னு தானே சார். இடையில இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ தங்க நிலைப்பாட்டை மாற்றுவதுங்கிறது மக்கள் மேண்டேட்டை மாத்துறதா வருமா? அதை எப்படி இப்ப பார்க்க வேண்டியிருக்கும்? அப்ப நீங்க மேண்டேட்டை மாத்துறதா ஆகாது. மக்களுடைய அப்ப என்ன வரணும், நீங்க எந்த கட்சியிலையும் யாருமே கட்சி தாவல் பண்ண முடியாது. சீஃப் மினிஸ்டர் மாறினாருன்னு வச்சுக்கோங்க, எனக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் தரல அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப் ஃபார்ம் ஆகுது இல்ல, அப்ப நீங்க அதெல்லாம் கட் பண்ணணும். அப்ப ஒரே சீஃப் மினிஸ்டர் ஒரே மினிஸ்டர் மாத்த முடியாது. அப்ப இதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஒரு 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 அட்ஹெசிவ் ஃபார்முலேஷன் கொண்டாந்தா தான் முடியும். ஜனநாயகத்துல அட்ஹெசிவ் ஃபார்முலேஷன் ஓகேயா? ஜனநாயகத்துல ஒரு பில்லர் மாதிரி நீங்க வைக்க முடியுமா? ஓகே, ஜனநாயகத்துல கருத்து பரிமாற்றம் டயலாக் தான் சார் முக்கியம். கருத்து பரிமாற்றம் முக்கியம், டயலாக் முக்கியம், ஒற்றை கருத்து முக்கியம், இதெல்லாம் தான் முக்கியம். அதை விட்டுட்டு நீங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இப்ப பண்ணிட்டீங்க, அடுத்த முறை பண்ண முடியுமா உங்களால? அப்ப கவர்னர் ஆட்சியை ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த ஆட்சிகளை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிகளை கலைத்து விட்டு கவர்னர் ஆட்சியை கொண்டு வருவதற்கான அடிப்படை வித்தாரம், அது மட்டும் இல்லாம ஒரே பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷனை கொண்டு வந்து இதை மாற்றுவதற்கான அடிப்படையாக இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனே ஒரு கேலிக்கூத்தான வாதம். இந்த வாதத்திற்கு சப்போர்ட் பண்றதே ஒரு கேலி கூத்து என்றுதான் நான் சொல்வேன். ரைட், முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். உங்க ஜனநாயகத்திற்கான உங்க குரலை இன்னும் நல்லா தெளிவா நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சோம். ஆனா நீங்க பயணத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த குரல் சரியா போய் சேரல. திரு ரவி, இல்ல இதுல ஒரு அம்சம் அவர் சொல்றாரு, நீங்க 26 இப்போ மாநிலங்கள், பல மாநிலங்கள் ஆட்சி பொறுப்புல இருக்கு. அப்ப எல்லா இடத்துலயும் ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்துருவீங்களா? அப்ப எப்படி அதை எடுத்துட்டு வர முடியும்? ஏன்னா வெவ்வேறு காலகட்டங்கள்ல மாநிலங்களுக்கான ஆட்சி காலம் என்பது இருக்குது. இல்ல, மோடி ஐயா மேல நீங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க, அவர் அதிபர் தேர்தலுக்குள்ள போறாருன்னு குற்றச்சாட்டு சொல்றீங்க. ஆனா இங்க என்ன வழிமொழிறீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சட்டசபைனா எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கிறவங்க தான் முதலமைச்சர், அப்படித்தானே? ஸோ இன்னைக்கு என்ன முதலமைச்சரா தேர்ந்தெடுத்திருக்காங்க, நான் சரியா வேலை செய்யல, இவரை தேர்ந்தெடுத்துட்டாங்கிறது தான் ஜனநாயகம். நீங்க எங்க வர்றீங்கன்னா, இல்லைங்க முதலமைச்சர்னா ஸ்டாலின் ஐயா தான் இருக்க முடியும், திமுக ஜெயிச்சா இவங்க தான் இருக்க முடியும், அதிமுக ஜெயிச்சான்னு நீங்க தான் அதிபர் தேர்தலை உள்ள கொண்டு வர்றீங்க. எம்எல்ஏக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும், எம்பிக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். யாரு பிரதமர் ஆக முடியும்? இல்ல இப்ப மோடி ஐயா பிரதமரா இருக்காரு. ஏன்னா பிஜேபியில இல்ல 2 காரணத்துக்காக அவர் அப்படி இருக்காரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 543 எடப்பாடி பழனிசாமிக்கோ திரு மு.க. ஸ்டாலினுக்கோ பொருந்தும்னா என்ன? இல்ல அங்கே எம்பிக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுல ஒண்ணும் தவறே இல்லையே. எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. நிதிஷ் ஐயா கூட பிஜேபியோட சேர்ந்து கூட்டணியில தான் வந்தாரு, நடுவுல கொஞ்சம் தடமாறி போனாரு, திருப்பி வந்துட்டாரு, எங்கேயும் தவறு நடக்கல. இப்போ நான் ஒரு முதலமைச்சரா இருக்க தகுதியற்றவன் என்னுடைய கட்சி நினைச்சிருச்சுன்னா ஆட்சியை கவரணுங்கிற அவசியமே கிடையாது. ஆட்சி எப்படி கவரும்? திரும்ப வாக்கு நம்பிக்கை இல்லாத வாக்கு தான் நடக்கும், அதுல சரியா போயிடும். ஆனா யார் வருவாங்க? அவர் சொல்றாரு, திரு பொன்ராஜ் ஒரு கேள்வி கேட்கிறார், இப்ப 2 பேருக்குமே வாய்ப்பு இல்ல. ஹைபோதெட்டிக்கல் அவர் ஒரு ஃபிகர் சொன்னாரு, இந்த ஆண்டு விட்டுருங்க, நீங்க 24ல எங்களுக்கு இத்தனை இடம் வரும் அதெல்லாம் விடுங்க. ஹைபோதெட்டிக்கலா சொல்றாரு, யாருமே ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலை வருதுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப நாடாளுமன்ற தேர்தல் 543ல 250ங்கிற கணக்கு தான் அவர் சொன்னாரு. அப்ப மீதி எத்தனை பேர் சேர்ந்து தேர்ந்தெடுக்க போறாங்க? மீதி இருக்கக்கூடிய 290 பேர் சேர்ந்து தேர்ந்தெடுக்க போறாங்க. வரணும்ல, ஏன் வராது நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன் சார், நான் பொதுவாகவே மக்களோட பேசும்போது ஒரு விஷயம் எப்போதும் சொல்லுவேன், 2 to 4 பேங்க்ல போனா வேலை நடக்காதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லஞ்ச் டைம்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவன் அதுக்கு முன்னாடி போவான், பின்னாடி போவான். ஒரு ஆட்சி 5 வருடம் நடக்கணும், இவரை முதலமைச்சரா வச்சு நடக்கணும் அல்லது அவரை முதலமைச்சரா வச்சு நடக்கணும். ஏன்னா எம்எல்ஏக்கள் தான் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்ப எப்படி ஆட்சி கவர்ந்துரும்? ஆட்சி எதுவும் கவிழ போறது இல்ல, எல்லாரும் பேரலைஸ் ஆகி, அதாவது மொத்தமா 234ங்கிறது 117 117ங்கிற அளவுக்கு வந்துச்சுன்னா கூட சபாநாயகர்னு ஒருத்தர் இருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், இப்ப நீங்க ஒரே தேர்தல் கொண்டு வரீங்க, நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது, நீங்க ஏன் நாளைக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னைக்கு நடக்கும்? 2029ல என்னைக்கு வேணா நடக்கட்டும், என்னைக்கு வேணா நடக்கட்டும். ஆனா இப்ப ஒவ்வொரு ஆண்டும்
வருஷமும் ஒவ்வொரு மாநிலத்திற்குமான தேர்தல் நடந்தது. ஒவ்வொரு வருஷமும் 5 மாநிலத்துக்கு தேர்தல் நடக்குது. 5 ஆண்டுகள் கணக்கு. அப்ப எப்படி அதை எடுத்துட்டு வர? கிடையவே கிடையாது. இப்ப நீங்க அடுத்த 3 தேர்தல் யாரோ ஒருத்தருடைய ஆட்சியை நீங்க 5 ஆண்டுகள் மேண்டேட்டை குறைச்சு தானே சார் ஆகணும்? இல்லைங்க, தெளிவா இப்பவே சொல்ல முடியுமே. 2020